டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண் தொடரை நிரப்புதல், அதாவது மிஸ்ஸிங் நம்பர் இந்த நம்பர் சீரீஸ். ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு அதில் மிடில் ஒரு நம்பர் விட்டுட்டு இந்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு அந்த நம்பர் சீரீஸோட அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேத்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பிகாஸ் மேத்ஸ் வந்து ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லலாம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும். அதே மாதிரி இந்த சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு பேஸ். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு சாப்டராக வச்சுருக்கோம். அதாவது இந்த சாப்டர் நல்லா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேத்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த சாப்டரை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரீஸ்னு எடுக்கும்போது அந்த நம்பர் சீரீஸ் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கலாம், இல்லை ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக இருக்கலாம், இல்லை கழித்தல் தொடர் வரிசையாக இருக்கலாம், இல்லை ஒரு டிவைடு தொடர் வரிசையாக இருக்கலாம், வகுத்தல் தொடர் வரிசை, அப்படி இல்லைன்னா அது ஒரு ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை க்யூபாக இருக்கலாம். ஸோ மேத்ஸோட எல்லா பேஸுமே வந்து இந்த சாப்டருக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த சாப்டர் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர்ஸை நல்லா கற்றுக்குவோம். ஸோ அதனால் இதை வந்து ஒரு பேஸ் சாப்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா மேத் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெண்டல் எபிலிட்டி டெஸ்ட் அதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அதே மாதிரி நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட கேட்கலாம், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமில் கூட இதில் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது சாப்டருக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சீரீஸ் வந்து என்னென்ன மாதிரி சீரீஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒற்றை எண்களின் தொடர் வரிசை, அதாவது ஆட் நம்பர் சீரீஸ் 1 3 5 7 9 11 13 15, அதாவது 2ஆல் டிவைட் ஆகாத நம்பர்ஸ், அது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒற்றை எண்களின் எண் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 61 63 65 67 69. நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69க்கு அடுத்த நம்பர் 70, பட் 70 வந்து ஈவன் நம்பர். ஸோ 71 இஸ் த ஆன்சர். அதே மாதிரி தான் இரட்டை எண்களின் எண் தொடர். இரட்டை எண்கள் அப்படின்னா ஈவன் நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். 2 4 6 8 10 12 14 16. இப்போ இதில் பாருங்கள், கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 84 82 80. இது இரட்டை எண்ணாகவும் இருக்குது, ப்ளஸ் டிக்ரீஸிங் ஆர்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. 84 82 80 78 76. நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 76லேருந்து 2 டிக்ரீஸ் பண்ணோம்னா 74. அதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு பகா எண்களின் எண் தொடர். பகா எண் பகு எண் அப்படின்னா என்ன? ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு 1 அண்ட் அந்த நம்பர் இந்த ரெண்டாலேயும் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அதை வந்து பகா எண் அப்படின்னு சொல்கிறோம். இது தவிர வேறு ஏதாவது நம்பர் அந்த நம்பரை டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து பகு எண் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 11 வந்து 1 11 இந்த 2 நம்பர் தவிர எந்த நம்பரும் டிவைட் பண்ணாது. அதே மாதிரி 19 எடுத்துக்கிட்டாலும் 1 and 19 இந்த 2 நம்பர் தவிர எந்த நம்பரும் இந்த நம்பரை டிவைட் பண்ணாது. ஸோ அதனால் இதெல்லாம் பகா எண் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ 11 13 17 19 அடுத்த பகா எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. ஏன்னா 20 வந்து 2ஆல் டிவைட் ஆகும், 21 3ஆல் டிவைட் ஆகும், 22 2ஆல் டிவைட் ஆகும். ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம பகு எண்ணுக்கு கீழே கொண்டு போயிடுவோம். ஸோ அதனால் 23 தான் பார்த்தீங்கன்னா எந்த எண்ணாலும் டிவைட் ஆகாது. ஸோ அதனால் 23 தான் வந்து பகா எண். அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி பகு எண் அப்படின்னா ஏதோ சம் ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னா. இப்போ 4 6 8 9 10 இது எல்லாத்துக்குமே வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 4க்கு 2 ஃபேக்டர், 6க்கு 2ம் 3ம் ஃபேக்டர், 8க்கு 4 2 இதெல்லாம் ஃபேக்டர், 9க்கு 3 ஃபேக்டர், 10க்கு 2 ஃபேக்டர், 5 ஃபேக்டர், இதெல்லாம் வந்து ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் வந்து பகு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 32 33 34 35 36. பார்த்த உடனே அதுக்கு அடுத்த ஆன்சர் என்ன அப்படின்னா 37 தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா 32 33 34 35 36 வந்திருக்கு, அடுத்து 37 தான். பட் 37 வந்து கீழே ஆன்சராக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு ஏதாவது இது சீரியஸாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா 32 33 34 35 36 எல்லாமே பகு எண். ஆனால் 37 வந்து
பகா எண். ஏன்னா 37 எந்த ஒரு நம்பரும் டிவைட் பண்ணாது, ஒன்றும் 37 தவிர. ஸோ அப்படி பார்க்கும்போது 38 வந்து ஒரு பகு எண். ஸோ அதனால் 38 ஆன்சராக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வர்க்க எண்களின் எண் தொடர். வர்க்க எண் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்கொயர். இப்போது 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 49, 6 ஸ்கொயர் 36. நெக்ஸ்ட்டு 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. இந்த மாதிரி போகிறது பார்த்திங்கன்னா வர்க்க எண்களின் எண் தொடர். இப்போ கீழே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4, 16, 36, 64. 4ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர், 16ங்கிறது 4 ஸ்கொயர், 36ங்கிறது 6 ஸ்கொயர், 64 வந்து 8 ஸ்கொயர். இது வந்து வர்க்க எண்ணாகவும் இருக்குது. அதே மாதிரி இது எதோட வர்க்க எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரட்டை எண்ணோட வர்க்க எண். 2ஓட ஸ்கொயரு, நெக்ஸ்ட்டு 4ஓட ஸ்கொயரு, நெக்ஸ்ட்டு 6ஓட ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 8ஓட ஸ்கொயர். அப்போ அடுத்து வந்து எதோட ஸ்கொயராக இருக்கணும்னா 9ஓட ஸ்கொயர் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா 9 வந்து ஆட் நம்பர். இப்போ 10ஓட ஸ்கொயர் தான் வரணும். ஸோ இப்போ 10 ஸ்கொயர் வந்து 100. ஸோ 100 இஸ் த ஆன்சர். இதே மாதிரி தான் கன எண்களின் எண் தொடர். கன எண் அப்படின்னா க்யூப், அதாவது 1 க்யூப் வந்து 1, 2 க்யூப் 8, 3 க்யூப் 27, 4 க்யூப் 64, 5 க்யூப் 125, 6 க்யூப் 216, 7 க்யூப் 343, 8 க்யூப் 512. ஸோ இந்த மாதிரி போகிறது வந்து கன எண்களின் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 729, 512, 343, 216. நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 729ங்கிறது 9 க்யூப், 512ங்கிறது 8 க்யூப், 343ங்கிறது 7 க்யூப், 216ங்கிறது 6 க்யூப். அப்போ நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும்? 9 க்யூப், 8 க்யூப், 7 க்யூப், 6 க்யூப், அடுத்து 5 க்யூப். ஸோ 5 க்யூப்போட ஆன்சர் வந்து 125. ஸோ 125 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து இரட்டை தொடர். இரட்டை தொடர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எல்லா எண்களும் ஒரே தொடராக இருந்தது. இப்போ 2 தொடரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நிறைய நம்பர் இருக்கும், அதில் 2 சீரீஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நம்பர், தேர்ட் நம்பர், 5th நம்பர், 7th நம்பர், இதெல்லாம் ஒரு சீரீஸாக இருக்கும். செகண்ட் நம்பர், 4th நம்பர், 6th நம்பர், 8th நம்பர், இதெல்லாம் வந்து ஒரு சீரீஸாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே 1 + 3 4. ஃபஸ்ட் நம்பருக்கு தேர்ட் நம்பருக்கும் 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1 + 3 4. நெக்ஸ்ட்டு 4 + 5 9. அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுக்கு இடையில 3 டிஃப்ரென்ஸ் இருந்தது, இங்கே 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 7 டிஃப்ரென்ஸ் இருக்கும், 16. நெக்ஸ்ட்டு 9 டிஃப்ரென்ஸ் இருக்கும், 25. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இன்னொரு இதை பாருங்கள். 2 4 6 8. அந்த நம்பரெல்லாம் பாருங்கள். இது வந்து 2 க்யூப், 8ங்கிறது 2 க்யூப், 27ங்கிறது 3 க்யூப், 64ங்கிறது 4 க்யூப், 125ங்கிறது 5 க்யூப். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? இங்கே 2 க்யூப் இருக்குது, 3 க்யூப் இருக்குது, 4 க்யூப் இருக்குது, 5 க்யூப் இருக்குது. அப்போ இங்கே 6 க்யூப் வரணும். 6 க்யூப் ஆன்சர் வந்து 216. அதுதான் ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 160, 80. இப்போ இதில் பாருங்கள். 160யோட பாதி வந்து 80, 80யோட பாதி 40, 40யோட பாதி 20, 20யோட பாதி 10. இப்போ நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும்? 10ஓட பாதி 5. ஸோ 5 இஸ் த ஆன்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இடைவெளி காணும் வகையில் அமையும் எண் தொடர். இப்போது இடைவெளி பாருங்கள் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு காமன் இடைவெளி இருந்துச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் இடைவெளி வந்து 1, இதுக்கும் இடைவெளி 2, இதுக்கும் இடைவெளி 3, இதுக்கும் இடைவெளி 4, இதுக்கும் இடைவெளி வந்து 5, இதுக்கும் இடைவெளி 6. அப்போ கண்டிப்பாக இதுக்கும் இடைவெளி வந்து 7 இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 38. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதுலேயும் நம்ம இடைவெளி தான் பார்த்தோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் இந்த சீரீஸில் பாருங்கள். இதுக்கு இடைவெளி 3 இருந்தது, இங்கே 5 இருந்தது, இங்கே 7 இருந்தது, இங்கே 9 இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து அது கொடுத்துருக்காங்க. அது இங்கே வந்து இடைவெளி வச்சு தனியாகவே கொடுத்துருக்காங்க ஒரு சீரீஸ். அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி இங்கே பாருங்கள். இன்னொரு ப்ராப்ளம். இந்த ரெண்டுக்கும் இடைவெளி வந்து 1,
தென் நெக்ஸ்ட்டு 4க்கு 8க்கு இடைவெளி வந்து 4. நெக்ஸ்ட்டு 8க்கும் 17க்கு இடைவெளி வந்து 9. 1 4 9. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுக்கு இடைவெளி வந்து 16. இப்போ இடைவெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயராக இருக்குது. இது வந்து 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். இதுக்கு இடைவெளி வந்து 25, அதாவது 5 ஸ்கொயர். அப்போ இதுக்கு இடைவெளி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர், 36. இந்த ரெண்டுக்கும் இடைவெளி வந்து 36. அப்போது 58க்கும் இன்னொரு நம்பர் 36ஓட ஆட் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து 94. 58க்கும் 94க்கும் உள்ள இடைவெளி வந்து 36, அதாவது 6 ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இடைவெளி காண்ற மாதிரி அமைந்த தொடர்கள். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள். ஃபஸ்ட்டு இடைவெளி வந்து சம் வச்சு பார்த்தோம், ரெண்டாவது இடைவெளி வந்து ஸ்கொயரை வச்சு பார்த்தோம். இப்போ மல்டிப்ளிகேஷனை வச்சு இடைவெளி, அதாவது 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4, தென் அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12, தென் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48, 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 240. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னவாக இருக்கும், 6ஆல் 24 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது, 1440. ஸோ அதுதான் ஆன்சர், 1440. நெக்ஸ்ட்டு கூட்டி எழுதும் வகையில் அமையும் தொடர், அதாவது முதல் எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் கூட்டி மூன்றாவது எண் கிடைக்கும். அதே மாதிரி இரண்டாவது எண் மூன்றாவது எண்ணை கூட்டி நான்காவது எண் கிடைக்கும். நான்காவது எண் ஐந்தாவது எண்ணை கூட்டி ஆறாவது எண் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து கூட்டி எழுதும் வகையில் அமையும் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஃபிபொனாச்சி சீரீஸ்ங்கிறது இதுதான். அதாவது ஒரு ஃபிபொனாச்சி சீரீஸ் பார்த்திங்கன்னா 0 1 1 2 3 5 8 13 21. அதாவது இந்த 0 1ஐயும் கூட்டினீங்கன்னா 1 தேர்ட் நம்பர். அதுமாதிரி 1ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா இந்த நம்பர், 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா இந்த நம்பர், 2ஐயும் 3ஐயும் கூட்டினா இந்த நம்பர், 3ஐயும் 5ஐயும் கூட்டினா இந்த நம்பர், 5ஐயும் 18ஐயும் கூட்டினா 13. ஸோ இதுதான் வந்து ஃபிபொனாச்சி சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து கூட்டி எழுதும் வகையில் அமையும் தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 1 2 3 5 8 13 21. இது பார்த்தோன்னே தெரியுது ஒரு ஃபிபொனாச்சி சீரீஸோட இதுதான். அடுத்த நம்பர் வந்து 13 + 21 வந்து 34 தான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி 3 எண்களின் கூடுதலை வச்சு கூட கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இந்த நம்பர் வந்து 2 பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 3 எண்ணையும் கூட்டினோன்னா 2 வருது. அதேமாதிரி இந்த 4 பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 3 எண்ணையும் கூட்டினா 1 1 1, இந்த 1 1 2, இந்த 3ஐயும் கூட்டினா 4 வருது. அப்புறம் 7 பார்க்கும்போது கடைசி 3 எண் 1 2 4 இதெல்லாம் கூட்டினா 7 வருது. அப்புறம் 13 பார்க்கும்போது 2 4 7, இந்த 3ஐயும் கூட்டினா 13 வருது. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த நம்பர் நமக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட் 3 எண், இந்த 3ஐயும் கூட்ட போகிறோம். 44 + 24 + 13 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 81 வரும். ஸோ 81 இஸ் த ஆன்சர். 44 24 68 + 13 81 கிடைக்குது. ஸோ 81 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர்ஸு அண்ட் க்யூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப வேண்டாம், அதாவது முடிஞ்ச வரைக்கும் வந்து அப் டு 20 ஸ்கொயர் வரைக்கும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது. இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நமக்கு தேவைப்படும். க்யூப் பொறுத்த வரைக்கும் ஒரு அப் டு 7 8 9 வரைக்கும் க்யூப் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிபொனாச்சி சீரீஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். கடைசி 2 எண்ணை கூட்டினா அடுத்த எண் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஃபிபொனாச்சி சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ட்ரை சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடைசி 3 எண்களை கூட்டி அடுத்த எண் கிடைச்சிதுன்னா அதுக்கு பேர் வந்து ட்ரை சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்டோரியல் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 × 4 × 3 × 2 × 1, இதுதான் வந்து 5 ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம். அதே மாதிரி பகு எண்கள் அப்படின்னா 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டவை. பகா எண் அப்படின்னா 2 வகுத்திகள் மட்டும்தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா 1ம் அந்த நம்பரும், அதுதான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பகு எண்கள்னால் 1 அந்த எண், அதை தவிர மற்ற ஏதாவது எண்கள் வந்து அந்த எண்ணை வந்து டிவைட் பண்ணும், அதுதான் வந்து பகு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் மேலேயே பார்த்துட்டோம்.
அதே மாதிரி சார்பகா எண்கள் அப்படின்னா, பகா எண் அப்படின்னாலே நம்ம சொல்லிட்டோம், அதை வந்து எந்த நம்பரும் டிவைட் பண்ணாது. 2ஓ 3ஓ 4ஓ 5ஓ எந்த நம்பருமே அதை டிவைட் பண்ணாது. அதுதான் வந்து அதாவது பகா எண்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ சார்பகா எண்கள் அப்படின்னா, நான் 2 நம்பர் கொடுப்பேன், இந்த 2 நம்பரும் ஒன்றுக்கு ஒன்று டிவைட் பண்ணிக்காது. இந்த 2 நம்பருக்குள்ளேயும் காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. அதை தான் வந்து சார்பகா எண்கள்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8,9 இது வந்து சார்பகா எண்கள். இந்த ரெண்டுக்கும் இடையில காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காது. பட் 6,18 நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இங்கே 6 வந்து 3ஆலையும் டிவைட் ஆகும், 18ம் 3ஆலையும் டிவைட் ஆகும். ரெண்டுக்கும் இடையில காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி 6 வந்து 6ஆல் டிவைட் ஆகும், 18ம் 6ஆல் டிவைட் ஆகும். இந்த மாதிரி காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சார்பகா எண்கள்னு சொல்ல முடியாது. இந்த 8,9 இதை வந்து நம்ம சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கும் HCF எடுத்தோம் அப்படின்னா 1 கிடைக்கும். HCF இல்லைன்னா GCDன்னு சொல்கிறோம், மீ பே வே அப்படின்னு சொல்லுவோம். HCF எடுத்தோம் அப்படின்னா 1 கிடைக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் இடையில காமன் ஃபேக்டர் கிடையாது. ஓகே, இது வந்து நல்லா தெரிஞ்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதில் இருந்து பயிற்சிகள் பார்க்கலாம்.